Hi guys, welcome to 10th Easy Pass channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் இனர்ஷியா தான். இனர்ஷியாவை பற்றி நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in forward direction. Similarly, when the vehicle suddenly is moved forward from rest, you lean backwards. This is due to any body would like to continue to be in its state of rest or the state of motion. This is known as inertia. இந்த பேரல எதுவும் ரொம்ப புதுசாலாம் சொல்லலை. இப்போ நார்மலாக நம்ம பஸ்ஸில் வந்து நின்றுட்டுருக்க பஸ்ஸில் நின்றுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கோம், ஓகேங்களா. இப்போ திடீர்னு வந்து பஸ்ஸு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி சாய்வோம், ஓகேங்களா. இது எதுக்குன்னா நம்ம ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே மெயின்டைன் ஆகுது, ஓகேங்களா. நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து போகிறதுக்கு, அதாவது வேறு ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரெடி ஆகலை. அந்த கான்செப்ட், அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இது தான் வந்து என்னென்னா இனர்ஷியான்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. ஒரு மூவிங் பஸ் திடீர்னு பிரேக் அடிக்கும் போது நம்ம ஃபார்வர்டாக வந்து லீன் ஆகும். இதுக்கு காரணமும் இனர்ஷியா தான். இப்போ இனர்ஷியாவோட டெஃபினிஷனை தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த டெஃபினிஷனை பாருங்கள். த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் திஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் or a state of uniform motion unless it is influenced upon by a external unbalanced force is known as inertia. அதாவது நம்மளோட பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ரெசிஸ்ட்னா எதிர்ப்பு. எதுக்குன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஒரு ரெஸ்ட்லேருந்து சேஞ்ச் ஆகிறதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன்லேருந்து சேஞ்ச் ஆகிறதாகவும் இருக்கலாம். அதுலேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அது ஒரு எதிர்ப்பை வந்து காட்டுது. அது அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்திருக்காங்க. அந்த டம்ளர் மேலே ஒரு சின்ன ஸ்கொயர் கார்ட்போர்ட் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மேலே ஒரு காயின் வச்சுருக்காங்க, சென்டராக வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இப்போ திடீர்னு வந்து அதை ஃப்ளிக் பண்ணுறாங்க. அந்த கார்ட்போர்டை ஃப்ளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கார்ட்போர்ட் கிரவுண்டில் விழுது, ஆனால் அந்த காயின் டம்ளரில் விழுது. எப்படி காயின் டம்ளரில் விழுது? ஏன்னா அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை அந்த காயின் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கிராவிட்டினால் அது டம்ளருக்குள்ளே விழுந்துருது. இப்போ இனர்ஷியாவோட டைப்ஸ் பார்க்கலாம். இனர்ஷியாவில் மொத்தம் 3 டைப் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்ன? அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்லேருந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு எதிர்ப்பை காட்டுறது இனர்ஷியான்னு சொல்லலாம். அதே மோஷன், ஏதோ ஒரு மோஷனில் இருக்குது, அதுலேருந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை காட்டுது. அதை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷன்னு சொல்லலாம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ட் அத்லெட் ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங் பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். அதாவது ஒரு அத்லெட் இப்போ லாங் ஜம்போ ஹை ஜம்போ பண்ணுறோம்ல, அப்போ வந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து தான் நம்ம குதிக்கிறோம். அங்கேயே நின்று அப்படியே குதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தேவைப்படுது. அப்போ தான் அவங்களால ஹைட்டாக குதிக்க முடியும். இதை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு டேர்ன் வருது, அந்த டேர்ன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சைட் வேவாக லீன் ஆகுறோம்ல, அதுக்கு தான் வந்து என்னென்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. When you vigorously shake the branch of the tree, some of the leaves and fruits are detached and they fall down. இப்போ வந்து ஒரு பிரான்ச்சை வந்து நீங்கள் ஷேக் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரூட் வந்து ஃபால் ஆகும்போது அப்படியே டேரெக்டாக கீழே தான் ஃபால் ஆகுதே தவிர ஒரு சைட் வேலையோ எங்கேயும் போகாது, ஓகேங்களா. இது என்ன சொல்கிறதுனா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அது ரெஸ்ட் ஸ்டேட்டில் அதோட தான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது, அவ்வளோதான். இப்போ நம்ம லீனியர் மொமெண்டம் பற்றி பார்ப்போம். வாட் இஸ் லீனியர் மொமெண்டம்? லீனியர் மொமெண்டம்னா என்ன? த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸோட தாக்குதல் தான் இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர் இஃப் த வெலாசிட்டி அண்ட் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மோர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு
மாஸ் வந்து அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபோர்ஸும் அதிகமாக தான் தேவைப்படும். ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு சேரை தள்ளுறதுக்கும் ஒரு உட்டன் கபோர்டை தள்ளுறதுக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேர் வந்து ரொம்ப தூரம் போயிருக்கும் வென் கம்பேர்டு டு த உட்டன் கபோர்ட். ஏன்னா உட்டன் கபோர்டோட மாஸ் வந்து அதிகம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. To quantify the impact of force exactly, a physical quantity known as a linear momentum is defined. அதாவது இந்த தாக்குதல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஸோட தாக்குதல், அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு குவான்டிட்டி தேவைப்படுது. அந்த குவான்டிட்டி தான் நம்ம லீனியர் மொமெண்டம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ லீனியர் மொமெண்டம்க்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் லெட்டர்ஸில் இருக்குது பாருங்கள். The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. அதாவது லீனியர் மொமெண்டம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி, அதை டிபெண்ட் பண்ணது தான். அண்ட் இப்போ வந்து லீனியர் மொமெண்டம்க்கு வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா கேபிட்டல் பி தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு mv அப்படின்னு சொல்லியிருக்காங்க. m வந்து மாஸ், v வந்து வெலாசிட்டி. இப்போ வந்து லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெக்டார் குவான்டிட்டியில் வந்து எப்போவுமே வந்து மேக்னிடியூடோட டைரக்ஷனும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் வந்து என்னென்னா ஃபோர்ஸோட அளவை சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த லீனியர் மொமெண்டம் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் மொமெண்டமோட யூனிட், எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அண்ட் இன் சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் த மோஷனை பற்றின செப்பரேட் வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு புஷ் ஆர் புல்லிங் ஃபோர்ஸ், இதை தான் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆர் ட்ரை டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் த ஸ்டாட்டிக் பாடி. ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லைனா ஸ்டாப் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் அ மூவிங் பாடி. ஒரு மூமெண்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம். இல்லை சேஞ்ச் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த மூவிங் பாடி. ஒரு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் and direction, so it is a vector quantity. ஃபோர்ஸ்க்கு வந்து மேக்னிடியூட் அளவும் இருக்குது அண்ட் டிரெக்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் வந்து இது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் இன் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட் தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 types. ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, லைக் parallel forces and unlike parallel forces. Like parallel forces அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. ரெண்டு இல்லை அதற்கு மேற்பட்ட ஒரு ஃபோர்ஸ், அது ஈக்குவலான அளவாகவும் இருக்கலாம் இல்லை அன்ஈக்குவலான அளவுலேயும் இருக்கலாம், ஆனால் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிக்கும். இதை தான் நம்ம வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இஃப் 2 or more equal forces or unequal forces act along opposite direction parallel to each other, then they are called unlike parallel forces. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் ரெண்டோ இல்லை அதற்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ், அது ஈக்குவலாக இல்லை அன்ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா when several force act simultaneously on the same body, then combined effect of the multiple forces can be represented by the single force, which is termed as resultant force. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஃபோர்ஸுக்கு அதிகமாக ஒரு 2-3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதோட எஃபர்ட் இருக்குல்ல, அதோட ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை வந்து சேர்த்து ஒரு சம்மேஷனாக வர ஒரு ரிசல்ட்டு தான் வந்து நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அது எல்லாத்தையும்
கூட்டி வர அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாக்ஸில் பாருங்கள், parallel ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். F1 F2 அப்படின்றது ஃபோர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ், ஈக்குவலாக இருக்குது, இல்லை அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். அது வந்து சேம் டைரக்ஷனில் பேரலாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோர்ஸோட சம்மேஷன் தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது F1 F2 ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் கிடையாது, ரெண்டுமே வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸ். F1 F2 விட அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா F2 F1 விட அதிகமாக இருக்கலாம். அந்த நெட் ஃபோர்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, எது அதிகமாக இருக்கோ அதுலேருந்து கம்மியான ஃபோர்ஸை சப்ராக்ட் பண்ணி நம்ம நெட் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். எங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ ஓகேங்களா, அந்த ஃபோர்ஸ் பக்கம் தான் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யும். அதாவது Fnet இஸ் டிரெக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இப்போ பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ என்ன ஆகும், ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்குனாவே நெட் ஃபோர்ஸ் வந்து அங்கே 0. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் டக் ஆஃப் த வாரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர் ஆக்ஷன் ஆஃப் அ லீவர். If the resultant force of all forces acting on a body is equal to 0, then the body will be in equilibrium. அதாவது உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைக்குது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அது வந்து 0வாக இருந்துச்சுன்னா அண்டு அந்த பாடி வந்து மூவ் ஆகாது, ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸில் தான் இருக்கும். அண்ட் சச் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை தான் நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா அந்த பாடி வந்து மூவ் ஆகும். அண்ட் இந்த ஃபோர்ஸை வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் த வெல், ஃபோர்ஸ்ட் அப்ளைட் வித் அ க்ரோபார், ஃபோர்ஸ் ஆன் த வெயிட் பேலன்ஸ், அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து a system can be brought to equilibrium by applying another force which is equal to resultant force in magnitude but opposite in direction. Such force is called equilibrant. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலிபிரியம்க்கு கொண்டு வர முடியும். எப்படின்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட அளவு இருக்குல்ல, அதே அளவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த இதுவை வந்து நம்ம வந்து ஈக்குவலிபிரியமாக எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் இந்த ஃபோர்ஸ்க்கு வந்து ஈக்குவலிபிரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ்னால் வர ஒரு ரொட்டேஷன் தான். அதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் கான்செப்ட் கிடைக்கும். இதில் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் பாயிண்ட் ரொட்டேஷன் 2 இருக்குது. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம டோர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம வீட்டில் இருக்க சாதாரண டோர் தான். இப்போ டோர் வந்து அட்டாச் ஆகிருக்குல்ல, அந்த இடத்த தான் நம்ம ஹிஞ்சுன்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம ஹேண்டில் பார் வந்து எப்போவுமே அந்த ஹிஞ்சு தள்ளி தான் இருக்கும். ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர் கேன் பி ஈஸிலி ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்ட் வென் யூ அப்ளை த ஃபோர்ஸ் அட் அ பாயிண்ட் ஃபார் அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்ட் எட்ஜஸ். இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். எப்போனா நீங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜ் இருக்குல்ல, அதை விட தள்ளி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In this case, the effect of the force you apply is to turn the door about the fixed edges. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டோரை கொஞ்சம் டேர்ன் பண்ணுறதுக்காக, ஒரு டேர்னிங் எஃபெக்ட் வர்றதுக்காக தான் வந்து அப்ளை பண்ணுறீங்க. This turning effect of the applied force is more when the distance between the fixed edges and the point of application of the force is more. அதாவது டேர்னிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குமா எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜ் இருக்குல்ல, அதுக்கும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குற இடத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கப்போ உங்களுக்கு டேர்னிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சிஸ் ரொட்டேஷன். The axis of the fixed edge about which the door is rotated is called axis of rotation. ஓகேங்களா, fix one end of the rod to the floor or wall and apply a force at the other and tangentially. The rod will be turned about the fixed point is called as a point of rotation. நான் சொன்னேன்ல, பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ராட் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரொட்டேஷன். ஓகேங்களா, அந்த டான்ஜென்ஷியலான ஒரு ரொட்டேஷனை தான் வந்து
நம்ம வந்து பாயிண்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோம்ல, ஸ்க்ரூ பண்ணும்போது ஸ்பேனர் சுற்றுறோம்ல, அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.